சுவாமி சகஜானந்தா எல்லார் கூடயுமே இருக்கிறாரு. அவர் சிதம்பரத்துல ஒரு கூட்டம் போடுறாரு. பொதுக்கூட்டம் போட்டு காந்தியை கடுமையா கண்டிச்சு, எம்.சி. ராஜா அவர்கள் வந்து இப்படி செய்வார் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏன் இந்த சமுதாயத்துக்கு இப்படி எதிரா மாறிட்டாரு? அவருக்கு மக்கள் செல்வாக்கை இழக்கிறார். எம்.சி. ராஜா அவர்கள் எவ்வளவு செல்வாக்காக நம்ம தலைவர்களோடு ஒற்றுமையோடு இந்த கோரிக்கைகள்லாம் வலியுறுத்தினார் என்பது எல்லாருக்கும் வரலாற்றுல செய்தி தான் அது. ஆனா நம்முடைய தலைவர்கள் எல்லாம் ஆயுதிராவிடர் மாநாடுகள் அங்கங்க போட்டு காந்தியையும் கண்டிக்கிறார்கள், அதே நேரத்தில் எம்.சி. ராஜாவையும் கண்டிக்கிறார்கள். எம்.சி. ராஜா அந்த நேரத்தில் என்ன பண்றாரு? 32ல சென்னையில ஒரு தீண்டத்தகாதவர் மாநாடு போடுறாரு. அங்க வந்து பல குடியரசு பாபா சாஹேப் அம்பேத்கர் கொள்கையை ஏற்றுக்கொண்ட நம்முடைய பட்டியலின சமூகத்தாரெல்லாம் ஒன்று கூடி பெரிய கலவரம் பண்றாங்க. எம்.சி. ராஜா அங்கிருந்து நம்ம நிகழ்ச்சி நடத்த முடியாத அளவுக்கு ஓடி போறாரு. இப்படி ஒட்டுமொத்த பட்டியல் சமூகத்தாரும் ஆயுதிராவிட மாநாடுகள் போட்டு கடுமையா வந்து காந்தியை கண்டித்தும் நம்மளுடைய தலைவர் எம்.சி. ராஜா அவர்களையும் கண்டித்தும் தான் இதுதான் வரலாறு. சில பேர் கேட்பாங்க, ஏன் எம்.சி. ராஜா அவர்களை பெரிதாக பட்டியல் சமூகத்தில் இருக்கிறவர்கள் பேசப்படவில்லை? இன்னைக்கு ஏன் பேசுறான்? இன்னைக்கு ஏன் பேசுறான்னா, அன்னைக்கு இந்த எம்.சி. ராஜா மூஞ்சே ஒப்பந்தம்னு ஒண்ணு இருக்குதுங்க. அது என்னன்னா இந்து மகா சபையினுடைய இவர் போட்டுக்கினார் ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தம் தான் நம்முடைய இடஒதுக்கீட்டுக்கு இரட்டை வாக்குரிமைக்கு எதிரானது, நம்முடைய உரிமைகளுக்கு எதிரானது. அதை தான் அன்னைக்கு வந்து மக்கள் வந்து எம்.சி. ராஜா அவர்களை சுத்தமா புறக்கணிச்சிட்டாங்க. இது வந்து சும்மாலாம் புறக்கணிக்கல, எல்லா மாவட்டங்களிலும் மாநாடு போட்டு காந்தியை திட்டியது போல எம்.சி. ராஜா அவர்களையும் கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார்கள். இதனாலதான் நாங்க வந்து ஏன் எம்.சி. ராஜா அதாவது ஒரு வரலாறு இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாம் பேசுறாங்க, சுயசாதி சிந்தனையில பேசுற பரையர் குரூப்பு, அவர் பல்லர் குரூப்பு, அருந்ததி குரூப் எல்லாம் ஒரு சுயசாதி அரசியல பேசிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா இந்த பரையர் சமூகத்தில் இருக்கிறவங்க தான் அதை வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு எல்லாம் என்ன வேதனைன்னா, இந்த 32ல நம்ம ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் நம்ம நிலைமையை நினைச்சு பாருங்க. சாப்பிடுறதுக்கு சோறு கிடையாது, கல்வி கிடையாது, கஞ்சிய கூழ குடிச்சுக்கிட்டு ஒவ்வொரு கிராமத்திலையும் பண்ணை அடிமைகளா இருந்த இந்த சமூகத்தில் இந்த நம்ம தலைவர்களாம் உழைத்து, குறிப்பாக பாபா சாஹேப் அம்பேத்கர் வந்து ஒரு நெருப்பு யுத்தத்தை நடத்திருக்கிறாரு வட்டமேசை மாநாட்டுல. இது யார் சொல்றா? நம்முடைய இங்க தாத்தா ரெட்டமலை சீனிவாசனார், இங்க இருக்கிற பல்வேறு பட்டியல் சமூக சார்ந்த தலைவர்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமா பாபா சாஹேப் அம்பேத்கர் இந்தியா முழுவதும் ஏத்துக்கிறாங்க.